சார் இன்றைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 800 வந்துட்டு குறைந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நேத்தி அப்படி பார்த்தோம்னா, ரொம்ப அதிகமாவே இருந்தது. இப்ப குறையிறதும் சரி, அதிகமாக்குறதும் சரி, ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டா தான் வந்துட்டு அதிகமாகறதா இருந்தாலும், குறைவாக இருந்தாலும் அப்படி இருக்குது. ஸோ இந்த நிலையில வந்துட்டு தங்கம் வாங்குறது வந்துட்டு சரியா இருக்குமா? எப்படி இந்த நாள் குறையும், இந்த நாள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத கணிச்சு நம்ம வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது கணிக்க முடியாது. தங்கத்துக்கு 2 வகையான வர்த்தகர்கள் இருக்காங்க, அல்லது வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து அவங்க ரெகுலரா வாங்குறவங்க, தங்கம் வாங்குவதற்கான தேவை இருப்பவர்கள். இப்போ நமக்கு வீட்டில் வந்து ஒரு மளிகை பொருள் வேணும்னா தேவைக்கு போய் வாங்குவோம். ஆனால் வியாபாரிகள் அப்படி இல்லை. அவர்கள் வந்து அதை வாங்கி விற்கிறதுக்காக வாங்குறாங்க. அது கொஞ்சம் விலை ஏறின பிறகு விற்கலாம், லாபம் வச்சு விற்கலாம்னு விற்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பயன்பாட்டுக்காக வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைவு, அவர்கள் வாங்குகிற அளவு குறைவு. இந்த மாதிரி பயன்பாட்டுக்காக அல்லது வைத்து வைப்பதற்காக வாங்குறதுல மிகப்பெரிய கஸ்டமர் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கவர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். எல்லா நாடுகளுமே தங்கத்தை அவங்களுடைய ஒரு ரிசர்வ் கரன்சியில பதிலா அமெரிக்க டாலர் மட்டுமே வச்சுக்காம தங்கத்தையும் வச்சுக்கிறாங்க. அதை வந்து கடந்த ஆண்டுல 2024 மட்டும் அது மாதிரி 1000 டன் வாங்கியிருக்கதா வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்றாங்க. இந்தியா கூட 74 டன் வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. போலந்து ரொம்ப அதிகமா வாங்கியிருக்கு. எல்லா நாடும் சேர்ந்து ஒரு 1000 டன் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பர்ச்சேஸ் நடக்கிற போது விலை ஏறும். அல்லது கான்ஸ்டன்டா இருக்கிறது வந்து பொதுவா விலைவாசி உயர்வது மாதிரி தங்கத்தினுடைய விலையும் இது மெல்ல மெல்ல உயர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் அதோட வழக்கம். இது தவிர 3வது கேட்டகரி வந்து எப்பயாவது ஒரு சிக்கல் வருது, ஒரு போர் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா வியாபாரத்துல இருக்கிற பணம் வந்து மதிப்பு குறைஞ்சிற ஆபத்து இருக்குது, வியாபாரம் குறையிற ஆபத்து இருக்குங்கிற பொழுது பங்குச்சந்தை அந்த மாதிரி இடங்கள்ல பணத்தை போட்டு வச்சிருக்கவங்க முழுவதும் அல்லது ஒரு பகுதியை எடுத்து தங்கத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்போ அவங்க திடீர்னு பெரிய அளவுக்கு தங்கத்தை வாங்குறாங்க, அவங்க பணத்தை கொண்டு வந்து அதுல வைக்கிறதுக்காக. அப்படிங்கிற பொழுது அது தங்கத்தோருக்கு டிமாண்ட் அதிகமாகி அப்பயும் விலை ஏறுது. இப்போ நாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து உலகத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. போர்கள் ஒரு கன்ஃபியூஷன், கொரோனா ஒரு கன்ஃபியூஷன், அதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு நிறைய டேரிஃப் வார் ஆரம்பிக்குது. இதுல எந்த நாடுக்கு அட்வான்டேஜ், எதுக்கு டிஸ்அட்வான்டேஜ், என்ன நடக்குங்கிறது புரியல. இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைம்ங்கிறதுனால கோல்டு வந்து விலை ஏறும் அப்படிங்கிறது பயந்து எல்லாரும் வாங்குறாங்க. அது வாய்ப்பா பார்த்து வாங்குறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இது நிச்சயமா ஏறுங்கிற போது நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு ஸ்பெகுலேட்டர்ஸும் வாங்குறாங்க. அதனாலதான் இது வந்து இப்ப ரொம்ப அதிகமா ஏறுது, அதிகமா இறங்கு. பட்ஜெட்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தங்கத்தின் இறக்குமதி செய்யற அந்த இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் வந்துட்டு 15% ஒரு 6% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி குறைந்ததை நினைச்சு எல்லாருமே ஓகே தங்கத்தோட விலை வந்துட்டு குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருந்தோம். பட் ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதிகமாக ஆகுமோ, இன்னும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். குறைஞ்சாலுமே ஓரிரு நாட்கள் மட்டும்தான் அது அப்படி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? அதாவது லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல இப்போ பிப்ரவரி 1 வந்து எதுவும் தங்கத்துல சேஞ்ச் பண்ணல ஃபினான்ஸ் மினிஸ்டர். இன்கம் டேக்ஸ் சேஞ்ச் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி சமீபம்ங்கிறது போன வருஷத்து பட்ஜெட் 2024 பிப்ரவரி 1 அவங்க அறிவிச்ச போது கோல்டு மேல இந்த இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே அதற்கான ரியாக்ஷனா தங்கத்தோட விலை குறைஞ்சது. அதே அளவுக்கு குறையலைனாலும் பெரும்பாலான பகுதி அது வந்து குறைஞ்சது. அது குறைஞ்சதுதான். இப்போ அதை குறைக்காம இருந்தாங்கன்னா தங்கம் இன்னும் விலை அதிகமா இருக்கும் இந்தியாவில. பல விதங்கள்ல வந்து 3 ஸ்டேஜ்ல இந்தியாவில் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து சேஞ்ச் ஆகும். ஒண்ணு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை ஏறிச்சுன்னா இந்தியா அங்கிருந்து தான் வாங்குறோம், அது விலை ஏறும். அது ஸ்டேஜ் 1. 2வது, இந்தியாவுக்கு உள்ளார கொண்டு வர்ற போது நம்ம அந்த தங்கத்தை என்ன பண்றோம், உள்ள வர்றதுக்கு இறக்குமதி வரி போடுறாங்க மத்திய அரசு. அதுதான் நீங்க சொன்ன 15% இருந்தது, 6% குறைச்சாங்க. ஸோ அது வெளியில இருந்து வர்ற தங்கத்து மேல 6% ஆட் பண்றாங்க. அது 2வது விலை உயர்வு. 3வது, அது கடைக்கு வந்து வாங்குற பொழுது அது மேல வந்து ஜிஎஸ்டி 3% போடுறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் விலை கூடுது. இதெல்லாம் போக 4வதா ஒண்ணு இருக்கு. நம்ம வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னா நம்ம டாலர்ல தான் கொடுத்து வாங்கணும். முதல்ல எல்லாம் டாலர் வந்து ரூ. 80 இருந்தது, ரூ. 81 இருந்தது. இப்ப ரூ. 87, ரூ. 88 நெருங்குது. அது ஒரு 6-7% ஏறி இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 60 தான் இருந்தது. அப்புறம் ரூ. 50 தான் இருந்தது டாலர். அப்போ ரூ. 50 டாலர் வாங்கினது இந்தியாவில் விற்கிற போது அது மேல டாக்ஸ் போட்டு விற்போம். அது என்ன விலையோ. இப்போ வந்து நம்ம அது என்ன விலையோ அதே இதை நம்ம வந்து டாலர் ரூ. 87 கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ டாலர் விலை ஏறி இருக்கு, டாக்ஸை குறைச்சிருக்காங்க,
ஜிஎஸ்டில மாற்றம் இல்லை, இன்டர்நேஷனலா ஒரு பயம் காரணமா விலை ஏறி இருக்கு. இந்த காம்பினேஷன்ல தங்கம் விலை போயிருக்கு. இப்போ நம்ம சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம், இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் கணிக்க முடியாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறதுனால சேமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெய்லி வேஜஸாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு ஒரு முறையை வந்துட்டு பயன்படுத்தினா தங்கத்தை வந்துட்டு நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முறை என்னவா இருக்கலாம் சார்? அதாவது ஆக்சுவலா தங்கம் கண்டிப்பா கல்யாணத்துல போடணும், ஒரு வேற குழந்தை பிறந்தா போடணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கவங்க தங்கம் வாங்க தான் வேணும் அப்படின்னா அவங்க பிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும். அவங்க தங்கத்தை 1 கிராம் 2 கிராம் வாங்கலாம், தங்கத்தை 8 கிராம் இருக்கிற சவரனா வாங்கலாம் காயினா, அல்லது நகைகளா வாங்கிக்கலாம். நகைகளா ரொம்ப கல் வச்ச நகை, வேலைப்பாடு இருக்கிற நகையெல்லாம் வாங்குற பொழுதே அதுல கொஞ்சம் கூலி சேதாரத்துல நஷ்டம் வந்துடும். அதனால தங்கம் பின்னாடி தான் தேவைப்படும் அப்படின்னா ஒரு பாராவோ அல்லது ஒரு காயினாவோ அல்லது ஒரு பொட்டு தங்கங்களாவோ வாங்கிக்கலாம். இதுதான் எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிமையான வழிமுறை. கையில இருக்கும், நம்ம வேண்டும்னா கொண்டே திருப்பி கொடுத்துடலாம். ஆனா இன்றைக்கு புதிய தலைமுறையினருக்கு பலதும் இந்த கடைக்கு போறது, எடை போடுறது, அது தங்கத்தை சோதிக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒன்று அவர்களுக்கு தெரியல அல்லது அவர்களுக்கு அதெல்லாம் செய்வதற்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மூலமா கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் புரோக்கர் மூலமா டிமேட் அக்கௌண்ட் இருந்தா 1 கிராம் 24 கேரட் தங்கத்துல 2 வகை இருக்கு. செம்பு கலந்தது 22 கேரட், செம்பே கலக்காதது 24 கேரட். இது தனியா ஒரு விதமா விலை ஏறிட்டே போகும், அது தனியா ஒரு விதமா விலை ஏறிட்டு போகும். இதை வாங்கினோம்னா விற்கிற போதும் இதே மாதிரி தான் விற்க போறோம், அதை வாங்கினோம்னா அதே மாதிரி தான் விற்க போறோம். அதனால நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலாம் வாங்குறது நகை மாதிரி இல்லை, 24 கேரட் கொஞ்சம் தங்கம் மட்டுமே இருக்கிற ஒரு பொருளை வாங்குறோம். அது விலை கூட இருக்க மாதிரி இருக்கும், விற்கிற போதும் விலை கூட இருக்கும், அதே விகிதாச்சாரத்துல கூட இருக்கும். அது ஒரு வழி பண்றாங்க. அப்புறம் கோல்டு இடிஎஃப்ஸ்னு இருக்கு, அது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற மாதிரி நிறைய கம்பெனிகள் ஸ்டாக்ஸை வாங்கி ஒரு ஃபண்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபண்டோட யூனிட்ஸ் நமக்கு விற்கிறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். அது 100 ரூபாய் 200 ரூபாயில கூட நம்ம யூனிட்ஸ் வாங்க முடியுங்கிற மாதிரி தங்கத்தை மட்டுமே வாங்கி வச்சிருந்து அந்த ஃபண்டை சின்ன சின்னதா பிரிச்சு மக்களுக்கு கொடுக்குறாங்க. இடிஎஃப் வாங்கலாம், அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் மூலமா பண்ணலாம். இப்போ புதுசா டிஜி கோல்டுன்னு பண்றாங்க. டிஜி கோல்டுல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உங்க போன்பே மூலமா பண்ணலாம், கூகுள் மூலமா பண்ணலாம், ஜிபேல பண்ணலாம், அமேசான்ல பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அதுல ரொம்ப வாங்கி நான் அனுபவப்படலை, பட் நான் அதை படிச்சு பார்த்தேன், அதை பற்றி கொஞ்சம் பேர்கிட்ட பேசினேன் நீங்க இப்ப கேட்டதுக்கு அப்புறம். அப்ப பாக்குற போது என்ன தெரியுது, இன்னும் அது 1 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், 10 ரூபாய்க்கு கூட வாங்கலாம், 100 ரூபாய்க்கும் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கையில பணம் இருக்கிற போதெல்லாம் நம்ம அதில் வாங்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு உண்டான அளவுக்கு தங்கம் நம்மளுடைய கணக்குல சேரும். அந்த நிறுவனங்கள் உதாரணமா பல்வேறு பிரபல தங்க நகை வியாபாரம் செய்யற நிறுவனங்களே, நமக்கு தெரிஞ்ச நிறுவனங்களே அதை பண்ற மாதிரிலாம் நான் நெட்ல படிச்சேன். இப்போ அவங்க எல்லாம் ஓரளவுக்கு பாதுகாப்பா தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நம்ம இந்த போன் ஆப் மூலமா பண்ற போது அந்த பெரிய நிறுவனமான்னு பார்க்கணும். அது ஒரு எனக்கு ஒரு பயமா இருக்காது. திடீர்னு ஒரு நாளைக்கு இல்லைங்க இந்த ஆப் ஒர்க் பண்ணல, அல்லது இந்த நிறுவனம் நம்ம சீட்டு கம்பெனி மாதிரி எல்லாரும் நிக்கிறாங்க, இவ்வளவு பேர் கோல்டு வாங்கியிருக்காங்க, திருப்பி கிடைக்கலன்னு ஏதாவது வருமானு தெரியல. எனக்கு வரும்னு நான் சொல்லல, வராதுன்னு என்னால இப்ப சொல்ல முடியல. காரணம், இன்னும் அந்த டிஜி கோல்டுக்கு இந்தியாவில ரெகுலேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிமுறைகள் சொல்லி இப்படிதான் பண்ணணும், நீங்க தங்கம் வாங்கி மற்றவங்களுக்கு வித்தீங்கன்னா இப்படி இவ்வளவு வச்சிருக்கணும், இதை நாங்க இப்படி செக் பண்ணுவோன்ற மாதிரி இன்னும் வரலையாம். இப்பதான் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள் தப்பு பண்ணாதுங்கிற நம்பிக்கையில நம்ம அதுல டிஜி கோல்டுல வாங்கலாம்னு நினைக்கிறேன். நானு ரொம்ப அறிமுகம் இல்லாத சின்ன நிறுவனங்களா இருந்தா அதை பாருங்க. 2வது, நம்ம தங்கத்தை இப்ப போய் வாங்குற பொழுது நமக்கு நேரடியா ஒரு சீட்ல எழுதி கொடுப்பாங்க, நீங்க வாங்குற தங்கம் எவ்வளோ, அதுல கூலி எவ்வளோ, சேதாரம் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோன்னு போட்டு கொடுப்பாங்க ஒரு பேப்பர்ல. நமக்கு நேரடியா தெரியும், தங்கத்தை எடை போட்டு நம்ம வாங்குறோம். இந்த டிஜி கோல்டுலாம் நம்ம வாங்குற போது 1 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம்னா அதுல எவ்வளவு அவங்க டாக்ஸா எடுக்கிறாங்க, சர்வீஸ் சார்ஜா எடுக்கிறாங்க, மீதம் எவ்வளவு பணத்துக்கு நமக்கு தங்கம் சேருது அப்படிங்கிற விவரங்களை ஆரம்பத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். நடுவுல அதுல ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பொறுமை இல்லாம போனுங்கிறதுனால டக்குன்னு நம்ம தள்ளிட்டு போயிடக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம பல இடங்கள்ல பிரைவேட்ல போய் கடன் வாங்குற பொழுது அவங்க கடன் வட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் திருப்பி கட்டினா ஒரு முறையும் சார்ஜும்பாங்க, திருப்பி வாங்கினா ஒரு சார்ஜும்பாங்க, தங்கத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சார்ஜும்பாங்க. இந்த ஃபீஸே ரொம்ப அதிகமா இருக்கும், வட்டி கம்பேரபிளா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஹிடன் சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.